ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மார்னிங் ஃப்ரைடே நைட்டே வந்து அடுப்பெல்லாம் துடைச்சிட்டேன், பாத்திரம்லாம் தேய்ச்சி கிச்சனை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சிக்கு வந்து என் கையால் வந்து ஒரு 2 பொடி வந்து களைஞ்சி ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கூட்டுக்கு வந்து நவதானியம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மார்னிங் ரெஃப்ரெஷ்ஷுக்கு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஃபில்டர் காஃபி போட்டுட்டேன். கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சிறுதானியம் எது வேணாலும் நீங்கள் ஊற வச்சு பண்ணலாம். நல்லா ஊறின அரிசியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு டவலில் ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பொடியாகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்துக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி 2 டம்ளரோ 3 டம்ளரோ ஜலம் எடுத்து அதில் அந்த பவுட்ரு போட்டு நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு உப்பு போட்டு நல்லா காய்ச்சினா கஞ்சி ரெடி ஆகிடும். அதில் வெறும் நீங்கள் மிளகுத்தூள் கூட போட்டு சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைன்னா தயிர் சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்கும் போது உப்பு போட்டதுனால அதுவே போதும். நம்ம சேர்த்து சாப்பிட்டா சூப்பரான நம்மளோட ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடும். கூட்டுக்கு வந்து நான் ஒரு மசாலா அரிசிக்கு போகிறேன். 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வாசனைக்கு 2 வெந்தயம், காரத்துக்கு காஞ்ச மிளகா, பெருங்காயம் நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே தேங்காய் போட்டு வறுத்துன்ட்டேன். இங்கே பாருங்கள், ப்ரெஷர் குக்கரில் நவதானியமும் ஒரு கைப்பிடி வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சாத்துமதுக்கு வந்து நான் புளி சேர்த்துக்க மாட்டேன். அதனால் 2 தக்காளியை நல்லா தண்ணியில் கரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் சாத்துன பொடி சேர்த்து அதை ரசப்பொடி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா பொடி வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து நமக்கு அந்த சுண்டல் வந்து வெந்தெடுத்து இன்னொரு பக்கம் வந்து நான் அடுப்பில் வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து மஞ்சள் பொடி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். அது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா புளி ஜலம் சேர்த்து புளி ஜலம் வாசனை போனதுக்கப்புறம் வெந்த வந்து சுண்டலையும் அப்புறம் அரைச்ச விழுதையும் சேர்த்து உப்பு வேணுமா அப்படின்னு இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டால் சூப்பரான நம்மளுடைய வெள்ளை பூசணிக்காய் கூட்டு இல்லை ரசம் வாங்கின்னு கூட சொல்லுவாங்க, அது ரெடி ஆகிடும். நான் எப்பவுமே இண்டக்ஷனில் இன்னொரு சாதம் வைப்போம், அதோடு கூட கொஞ்சம் பருப்பு வச்சுருந்தேன். அந்த பருப்பு ஜலம் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். கூட்டுக்கும் சாத்துமதுக்கும் திருமறையில் தாளித்து கொட்டிட்டேன். 2மே ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் எண்ணெய் வச்சு அப்பளமும் பொரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சாதத்துக்கு ஜலம் வச்சுருந்தேன் இல்லையா, அதை நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கி வழியாது. அந்த ஜலத்தில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அரிசி களைஞ்சி போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் குத்திட்டு இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சுட்டா சாதம் பொங்கி வழியாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எங்களோட லஞ்சு சாதம், பூசணிக்காய் புளிப்பு கூட்டு, சாத்துமது, அப்பளம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் தலைங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.